Taste the Daily. தற்பொழுது புதுவைக்கு வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை கடலூர், புதுவை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று புயல் கரையை கடக்கின்ற பொழுது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 2 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 354 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 354 மில்லிமீட்டர். தற்பொழுது பெஞ்சன் புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்துள்ளது. அதிகபட்சமாக எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 8:30 மணி முதல் தற்பொழுது வரையிலான 1:30 மணி வரைக்கான மழை நிலவரம் பொறுத்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் 97 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 102 மில்லிமீட்டர், மகாபலிபுரத்தில் 70 மில்லிமீட்டர், வேலூர், சென்னை VIT கேம்பஸ் சென்னை 74 மில்லிமீட்டர், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் 80 மில்லிமீட்டர், எண்ணெய் ஒட்டி 73 மில்லிமீட்டர், YMCA நந்தனம் 82 மில்லிமீட்டர், ACS காலேஜ் பூந்தமல்லி 79 மில்லிமீட்டர், கோலப்பாக்கம் 102 மில்லிமீட்டர், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி 68 மில்லிமீட்டர், புழல் 68 மில்லிமீட்டர். இது காலை 8:30 மணி தொடங்கி இப்போது 1:30 மணி வரையில் சென்னை மற்றும் புறநகரில் குறைந்தபட்சம் 7 சென்டிமீட்டருக்கு அதிலிருந்து அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலையில் பொறுத்தவரையில் தரைக்காற்று பொறுத்தவரையில் நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக கஸ்டினஸ் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பதிவாயிருக்கிறது. இது காலை 8:30 மணி வரைக்கும் அந்த கணக்கு. மேலும் நுங்கம்பாக்கத்தில் இன்று காலை 5 மணி முதல் 8:30 மணி வரையான காலகட்டத்தில், அதாவது 3 மணி நேரத்தில்
45 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இதுதான் வந்து இப்போ மழை நிலவரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. காற்றுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம். 100 கிலோமீட்டர் புதுவைக்கு வடகிழக்கு, சென்னைக்கு தென்கிழக்கு இருக்கு. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது கரைக்கு அருகில் வரும் பொழுது அதனுடைய வேகம் சற்று குறையக்கூடும். வேகம்னா நகர்வு வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். மழை இல்ல, இது ரெண்டு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் மேஜர். ஏன்னா மேல ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு தான் நம்ம பார்க்கறோம். மேஜர் அது ஆமா. இது ஐஎம்டி கொடுக்கக்கூடிய புல்லட்டி, ஐஎம்டி இருக்கிற அந்த புல்லட்டி. இது வந்து இல்லை, இது இதான் சொல்கிறோம். இப்போ தகவல் லேட்டஸ்ட் தகவல் எடுத்துட்டு தான் நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓஷன் சாட் செயற்கைக்கோள் படம், அதனுடைய இது குறித்து பொசிஷன் பார்த்து நகர்வு வேகம் இதெல்லாம் வச்சு இப்போ கொடுக்கப்பட்ட விஷயம். ஓகே, தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. நகர்வு வேகத்தில் பக்கத்தில் வரும்போது ஸ்லோ ஆகலாம். இது வந்து இந்த புயல் மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்குலர் மாதிரி நினைக்க முடியாது. அதே மாதிரி கடக்கிறதோ அது நகர்ந்து செல்வதோ வந்து ஒரு புள்ளி எறும்பு மாதிரியான சிஸ்டம் கிடையாது. பெரிய பகுதி. நீங்கள் இப்போவே பார்த்தீங்க, காற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அடிக்க, அப்புறம் நிற்கும், திருப்பி காற்று அடிக்கும். அது ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம எல்லாமே நகரும். அது அந்த இதுதான் அதில் இருக்கக்கூடியது. ஓகே. கரையை கடப்பது என்பது சில மணி நேரங்கள் கூட நகராம். ஏன்னா வந்து ஒரு கரையை கடக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை. நம்ம வந்து சென்டர் போர்ஷன் ஒன்று இருக்கு, அது வந்து கரையை கடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புயலுக்குடைய அமைப்பை பொறுத்து இருக்கு. அது கடல் பகுதியில் வந்து நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து இருக்கு. இன்ட்ராக்ஷன் நடக்கும். நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் வந்து நிலத்தோட இன்ட்ராக்ட் நடக்கும். சில சமயம் வேகமாக நடக்கும், சில சமயம் மெதுவாக நடக்கலாம், சில சமயம் நின்றும் கூட இருக்கலாம். இப்பொழுது பார்த்து நம்ம வேகத்தை பார்க்க இந்த மேப்பை நீங்கள் பார்க்குறீங்களே, வேகத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் 12 கிலோமீட்டர், சில சமயங்களில் 7 கிலோமீட்டர் வேகம், சில சமயம் 13 கிலோமீட்டர் வேகம். டைனமிக் சிஸ்டம், கடல் மேலே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இட் வில் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வில் டிட்டர்மைன் அதன் மூவ்மெண்ட்டில். விட்டு விட்டு தான் புயல் நெருங்கி வருகிறது. அப்படியே திறந்த மாதிரி அது இந்த புயல்ல எப்படி மேகக்கூட்டங்கள் இருக்கிறது, அதை சுற்றி இருக்கிறது, அதை பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப ஃபுல் டென்ஸ் கிளவுடா ரவுண்டு மாசா இருந்ததுன்னா தொடர்ந்து மழை பெய்யும். அது டிஸ்ட்ரிபியூட்டட் மாசா இருந்ததுன்னா விட்டு விட்டு தான் மழை வரும். ஒரு எது பருவமழை இப்பொழுதுமே அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரை நம்ம பருவமழைன்னு சொல்றோம். அது எது புயல் தனியா நம்ம எடுக்கல. ஏன்னா பல பகுதியில் நம்ம அதாவது நம்ம இப்ப 24 மணி நேரத்தில் பதிவான மழையோட இதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். இந்த பார்த்துருக்கீங்க, அந்த மேப்ல பாக்குறீங்க இல்லையா, பெரும்பாலும் வட தமிழக வட எக்ஸ்ட்ரீம் இது சென்னை என்ற ஒட்டியுள்ள பகுதியில் தான் மழை பெஞ்சிருக்கு. அதிகபட்சமா வந்து நம்ம சொன்ன மாதிரி எண்ணூர்ல 135 மில்லிமீட்டர் 135 மில்லிமீட்டர். இந்த மழைக்காக இந்த இதுக்காக வேண்டி நீங்க எடுத்து பார்க்கறது வந்து நம்ம சொல்லலாம். எது புயல் கரை அதுதான் சொல்றேன்ல. இது இப்ப என்ன சொன்னோம்னா புயல் என்பது ஒரு பரவி இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால தான் இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் சொல்றோம். ஒரு சின்ன புள்ளியாக இல்லை. புயல் என்பது ஒரு சின்ன புள்ளி கிடையாது. நீங்க சேட்டலைட் பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, அதனுடைய பகுதியை பார்க்கும் பொழுது சென்டர் போர்ஷன் கூட ஒரு சின்ன புள்ளியா இருக்காது. அதுவே ஒரு 10-15 கிலோமீட்டர் கூட இருக்கும். அது அப்புறம் இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது அதனுடைய ஷேப்ல மாறுபடும். அதுக்குள்ள மெசோ வெர்டிசஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன வெர்டிசஸ் ஃபார்ம் ஆகும், நிலத்தோடு இன்ட்ராக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து காரைக்கால் இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம், புதுவைக்கு அருகில் சொல்லியிருக்கிறோம். அது அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கு. புதுவைன்னு எக்ஸாக்டா இல்லை, அந்த ஒரு சைஸ் இருக்கு இல்லையா, அந்த மூவ்மெண்ட்ல கிளவுடோட மூவ்மெண்ட்ல எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க நினைக்கின்ற ஒரு வட்டமான பகுதியா இருந்தால் கரெக்டா சென்டர் இது எப்படின்னு சொல்ல ஒரு புள்ளி கிடையாது. ஓகே, டிஸ்பிளே
வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். நுங்கம்பாக்கம் 97 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 102 மில்லிமீட்டர், மகாபலிபுரம் 70 மில்லிமீட்டர், கேளம்பாக்கம் விஐடி கேம்பஸ் 74 மில்லிமீட்டர், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் 80 மில்லிமீட்டர், NIOT 73 மில்லிமீட்டர், YMCA நந்தனம் 82 மில்லிமீட்டர், ACS காலேஜ் பூந்தமல்லி 79 மில்லிமீட்டர், கொலப்பாக்கம் 102 மில்லிமீட்டர், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி 68 மில்லிமீட்டர், புழல் 68 மில்லிமீட்டர். இது ஓவரால் இப்பதான் சரி. பெஞ்சல் புயல் தற்பொழுது புதுவைக்கு தென்கிழக்கே வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது.